மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன தரப்போகிறது? அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஜென்மசனி வக்கரம் ஆகுதல் அரிது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஜென்மசனி உங்களுக்குன்னு கிடையாதுங்க. கும்பராசிக்காரங்க, மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே இனிப்பு செய்தி என்னென்னா, சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம் படத்தில் ஒரு மாதிரி தான், ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு கீழே போட்டுட்டு அவனை வாழணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஜென்மசனியாக வந்து டார்ச்சர் பண்ணணும்னு வந்துட்டு திடீர்னு வக்கரமாய் உங்கள் கேரக்டரை மாற்றிக்கிட்டே நீ தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் திடீர்னு கடவுள் ஆயிடுறார். காரணம் என்னென்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ரம் ஆகும்பொழுது என்னாகும்? வக்ரம் ஆகும்பொழுது என்னாகும்? ஜென்மசனியாக பாடாப்படுத்த வந்தவர். அப்போது அவங்க டார்ச்சர் பண்ணலான்னு வந்தவர் உங்கள் சோக கதையை கேட்டு சே இதுக்கு மேலே ஒன்று என்னையா டார்ச்சர் பண்ணுறது போடா அப்படின்ட்டு அவரே மாறிட்டார். அப்படி தான் சொல்லணும். 12 குடைவன் அவர், அதே மாதிரி 11 குடையவர். ஒரு நல்லது ஒரு கெட்டது. 12 குடைவன் வக்கரமாகும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும். நீங்கள் என்ன பண்ணும், நீங்கள் சும்மாவே செலவு பண்ணுவீங்க. இப்போ வந்து சுப விரயம் வேறு ஏற்பட போகுது. அப்போ உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம், அப்படி வரிசையாக ஒரே படா தான். அடுத்த 6 மாதமும் உங்கள் வீட்டில் மங்கள சத்தம், நீங்கள் தான் ஹீரோ. எல்லா கல்யாணத்துக்கும் ஸ்பான்சர் பண்ண போகிறீங்க. அப்படியே ஒரே விழா விருந்தோம்பல் இப்படியே ட்ராவல் பண்ண போகிறீங்க. 12 கோடியின் வக்கரமாகும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, திடீர்னு ஆன்மீகவாதியாக மாறிடுவீங்க நீங்கள். அது மட்டும், அந்த கேரக்டர் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் பார்க்குற இளைஞர்கள் எல்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் அப்படின்னு விபூதி எடுத்து ஓம் சிவோகம் அப்படின்ட்டு போய் என்னடா ஆச்சு உங்களுக்குலாம்? திடீர்னு பார்த்தா வெள்ளியங்கிரி மலைக்கு போயிடுறாங்க, எல்லாம் அப்படி ஆயிடுறாங்க. ஓகே, வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. இளமையில் வரும் ஆன்மீகம் ஒரு 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 பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓட வேண்டிய வயசு இது. இதுலையே உங்களுக்கு இப்படி தோணுதுங்கிறது. ஸோ அப்போது 12 கோடியின் வக்கரமாகும் பொழுது திடீர்னு ஆன்மீகம் உங்களை கூப்பிடும். ஆன்மீகம் என்னை அழைக்கிறது. சில பேர் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. நான் சித்திர வழி செல்ல போகிறேன், நீங்கள் ஒரு வழி செல்ல வேண்டாம், நீங்கள் வேலைக்கு போங்க போதும். போய் கம்பெனியில் கண்டினியூஸாக ஓவர் டைம் பாருங்கள், மேனேஜர் மூஞ்சியே பார்த்துட்டே இருங்க. அதுதான் பெரிய சித்த யோகம். அந்த ஆள் கூட வாழ்கிறதே ஒரு சித்த யோகம் தான். மனதை அடக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆள் மூஞ்சி பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ராசியை சனி பகவான் வக்கரமாகும் பொழுது ஆன்மீகம் அழைக்கும், சென்று விடாதீர்கள். 12 கோடியவன். அதே மாதிரி 11 கோடியவன் வக்கரமாகும் பொழுது அது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் லாபமாக இருந்த பிஸ்னஸ்ஸு நஷ்டத்தில் போகும். அது காரணம் உங்களுடைய அஜாக்கிரதையினால். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, துடியாக இருங்க. இப்போது இப்போ ராசியிலே வக்கரம் பெற்ற சனி பகவான் ஒரு நல்ல விஷயம் தருவார். உயிருக்கு ஆபத்துன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ராசியில் சனி பகவான் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு ஆபத்தும் இல்லை, இனிமேல் சரியாயிருச்சுங்கிற நற்செய்தியை கொடுப்பார். இந்த சனி 3, 7, 10 பார்க்குறார். உங்களுக்கு ஒரு காதல் வரும். மீனராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ புதிதாக ஒரு காதல் வரும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடாது, பார்த்தா புரட்சி திருமணம் வரைக்கும் வரும். அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. காதல் வருகின்ற நேரம், வெளிநாடு போகின்ற நேரம், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 10ஐ பார்க்கிறார். 10ஐ பார்க்கும்போது பிராண்ட் ஆகுறீங்க, தொழில் டெவலப் ஆகும். உங்களுடைய தொழில் நீங்கள் வந்து பிஸ்னஸ்ஸு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகும். நான் தான்டா இனிமேல் வந்து நின்று தர்பார், இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன ஆகிறீங்க, அடுத்த பரிணாமத்துக்கு பரிணமிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இது எப்படின்னா, இந்த பாம்பு ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஃபோட்டோ பிக்சருக்கு ஹெச்டி குவாலிட்டி, இப்போ கழுத்தில் போட்டால் சும்மா நறுக்குன்னு இருக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அதுக்காக நல்ல பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சனி பகவான் உங்களை பிராண்ட் ஆக்குறாருங்கிறதுக்காக அவரை உடலுக்குள் மனதிற்குள் அனுமதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். காரணம் என்னென்னா, சனி ஒரு டென்ஷன் பார்ட்டி, நேர்மையானவர், படக்குன்னு பேசுறது. சனி பகவான் வந்தாலே என்ன பிரச்சனைனா, படக்குன்னு பேசுவீங்க. நல்ல உறவுகளை நீங்களே பேசி கெடுத்துப்பீங்க. அப்போ ஜாக்கிரதையாக பேசுங்க. தேளின் விஷம் போல் இருக்கும் உங்கள் பேச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசாதீங்க. பேசாமல் இருக்கிறது நல்லது. பல நேரங்களில் உண்மையை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. நம்ம பாஸே நம்மகிட்ட கேட்பார், நம்ம கம்பெனி டெவலப் ஆகணும்னா என்ன செய்யணும், முதல்ல நீ வேலையை விட்டு போகணும் அப்படின்னு படக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லாதீங்க சார், வேலை போயிடும். அந்த ஆள் மன சந்தோஷம் பாருங்க, ஏதாவது சொல்லுங்கள், பாஸ் உங்கள் கூட வேலை செஞ்சாலே போதும் பாஸ்ன்னு சொல்லி பழகுங்க. காரணம் என்னென்னா, ராசியில் சனி பகவான் இருக்கும்போது படக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது தான் உண்மை. இந்த ஆள் வேலை விட்டு போனாலும் நல்லாயிருப்போம். ஆனால் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ ராசியிலே சனி பகவான் வருவதும் ஒன்று தான், 4 நாகப்பாம்பு தூக்கி போட்டு சுற்றுறதும் ஒன்று தான். அப்போது பேச்சை ஜாக்கிரதையாக கவனிங்க. நம்ம ஒய்ஃப் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நாங்கள் கிராண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே சரின்ட்டு போங்க. ஆமாம், பெரிய விக்டோரியா மகாராணி வீடு அப்படின்னு நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா, அவசரப்பட்டிய குமார் அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வாங்க தேவையில்லாமல் ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அது அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. மனதோடு வச்சுக்கோங்க, வெளியே போய் சிரிச்சுக்கோங்க. பார்த்தியா என்ன பேசுகிறாங்க, பார்த்தியா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. ராசியில் சனி பகவான் வருவதும் ஒன்று தான். உண்மையை சொல்கிறேன். பாதி பேர் என்ன பண்ணுவீங்க,
இப்போ தான் வந்து என்னோட இந்த இந்த விஷயத்தில் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். குந்தவை இங்கே வா. எனக்கு வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற பெரிய அப்படி நீங்கள் சூர்யா இந்த கதையெல்லாம் சொல்லி கடைசி சீனில் என்ன ஆகுன்னா இது எல்லாத்தையும் உங்கள் ஒய்ஃப் நோட் பண்ணிவிட்டு கொண்டு போய் வக்கீல்கிட்ட கொடுத்துருவாங்க. அதனால் தேவையில்லாமல் உண்மையை சொல்கிறேன்னு மாட்டிக்காதீங்க. உங்கள் உண்மை யாரும் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. மனசோடு இருங்க. ஜென்ம சனி வக்கரமாகும் பொழுது மனசுக்குள்ளே நேர்மையாயிடுவார். நீங்கள் நேர்மையின் வடிவமாகி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு 4-5 பேரை கோத்துட்டு போயிடுவீங்க. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், என்னை கூப்பிட்டு போனவன் இவன் தான். ஐயோ, எல்லாரும் சேர்த்து விட்டு மாட்டி விட்டு போயிருவீங்க. இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மீனராசிக்காரர்கள் பேச்சில் கவனம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் தருகின்ற 3 ஜாக்பாட் என்னங்கிறத பார்த்துடலாம். எப்போ மீனராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னா, ஜென்ம சனி அரிதறிது மானிடராய் பிறத்தல் இருது, அதனும் மரிது மீனராசிக்காரராய் பிறத்தல் இருது, அதனும் மரிது ஜென்ம ராசியிலேருந்து தப்பிச்சுக்கிறது தான். இந்த ஜென்ம சனியிலேருந்து தப்பிச்சுக்கிறது தான். இந்த ஜென்ம சனி வக்கரமாகும் பொழுது 3 விதமான ஜாக்பாட் தரார். முதல் ஜாக்பாட் என்ன? ஜென்ம சனி வக்கரமான என்ன செய்யணும்? ஜென்மத்துக்கும் நன்றி சொல்லணும். அதான் பெரிய விஷயமே. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம சனியாக இருப்பவர் வக்கரம் பெறும்பொழுது நமக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்ததுன்னா, எனக்கு உயிருக்கு ஆபத்தான பயமாக இருக்குது சார், உடம்பு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல சார், பயமாக இருக்குது சார், இந்த பயமெல்லாம் சரியாயிடும். ஜென்ம சனி உங்களுக்கு சகல விதமான அவரே கன்வெர்ட் ஆகி நல்லது பண்ணும்போது, நமக்கு தாக்க வந்த ஒருத்தர் நல்லது பண்ணும்போது அதை விட வேறு என்ன சார் வேணும்? அதான் பெரிய விஷயம். ஜென்மசனியாக இருப்பவர் ஒரு ராசியிலிருந்து 3, 7, 10 பார்க்கிறார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, தைரியஸ்தானத்தை தருகிறார். உடன் பிறந்தவர்களால் இருக்கிற நன்மையை தருகிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய நன்மை. ஏன் சார், அண்ணன் தம்பி கூட பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் தான். நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் இறைவன்ட்ட நான் இறைவன்ட்ட கேட்குறதெல்லாம் என்ன ஒன்றே ஒன்று தான் சார். இறைவன்ட்ட, சுவாமி நீங்கள் எனக்கு திடீர்னு கூரை பிச்சுட்டுலாம் கொட்ட வேண்டாம், நான் எடுக்கிற முயற்சியை வெற்றி பெற வைங்க. எனக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் டைட் ஒர்க் கொடுங்க. 20 மணி நேரம் வேலை, 24 மணி நேரம், 1 மணி நேரம் கொடுங்க, தூங்கிட்டு வந்துடுறேன். 23 மணி நேரம் ஓவர் டைம் கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் பண்ணிக்கோங்க. என்ன? என்னை தொடர்ந்து வேலை பார்க்க வச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும், அந்த போகிற இடமெல்லாம் நீங்கள் இதே மாதிரி கெடுத்து விட்டீங்கன்னா நான் எங்கிட்டு போய் பிழைக்கிறது? அதுதான் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி. அடுத்ததாக 7 பார்க்குறார். 7ங்கிறது திருமணஸ்தானம். இப்போது மீனராசிக்காரங்களுக்கு எப்போவுமே 2. அப்போ என்ன 2னா அது மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் வந்து 2வது திருமணம், அது முதல் திருமணம் தான் அப்படி போயிடுச்சு. 2வது திருமணமாவது நல்லபடியாக நடக்குமா? 200% நல்லபடியாக நடக்கும். அல்லது முதல் திருமணமே பிரச்சனையாக இருக்கிறவங்க அந்த பிரச்சனை சரியாகி நல்லபடியாக வாழ தொடங்குவீங்க. 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வெளிநாட்டு பயணம். வெளிநாடு போகிறீங்க, அடி தூள் பண்ணுறீங்க. கனடாவில் வந்து ஃபோன் வருது. ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார், சனி பகவான் ஏழை பார்த்துட்டார்ல, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும், இன்வெஸ்டர் கிடைக்கும், நல்லா முன்னுக்கு வர போகிறீங்க. அடுத்ததாக சனி பகவான் 10ஐ பார்க்கிறார். பிராண்டு நீங்கள் பிராண்டாக போகிறீங்க. மீனராசிக்காரர்கள் வேறு லெவல் போக போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வேறே லெவல், இனிமேல் நாங்கள் இருக்க போகிறது வேறே லெவல் அப்படிங்கிற மாதிரி பிராண்டாக போகிறீங்க. சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்களை கண்ணால் பார்க்கலாம். 10ஆம் இடத்து சனி 10ஐ பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை தருகிறார். அதான் பெரிய விஷயமே. அடுத்ததாக சனி பகவான் இந்த ராசியில் அமர்ந்து வக்கரம் பெற்றதே ஒரு பெரிய விஷயம்தான். மனதில் இருக்கின்ற குழப்பம், பயம் இதெல்லாம் போயிடும். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மை விட்டு எப்பொழுதெல்லாம் இந்த குழப்பம், பயம், அச்சம் இதெல்லாம் போயிடுதோ அப்பயே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நல்ல நேரம் எப்பொழுது? அப்பயே வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை பற்றி பயமே பட தேவையில்ல, இனிமேல் நல்லா இருப்பீங்க. அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து சகோதர பாவங்களை தருவதைப் போலவே வெற்றிகளையும் தருகிற. 2வது விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சொத்து விஷயம் இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அது சரியாயிடும். ஏற்கனவே 10க்குடைய குரு பகவான் உச்சம் பெற்று தொழிலில் டாப்பராக இருக்கீங்க, இப்போ இன்னும் டாப்பராகி பிராண்டாக போகிறீங்க. வாழ்க்கையில் நம்மளுடைய நேரம் என்பதை எப்படி திட்டமிடணும்னா, நான் இன்னும் லைஃப்க்கு என்ன பண்ண போகிறேன், என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ண என்ன பண்ண போகிறேன், நான் தொடர்ந்து இது என்ன செய்யணும் இது யோசிச்சுக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. சனி பகவான் உடம்புல உட்காந்து இனி தூங்கவே போகிறதில்ல. அடுத்த 6 மாதத்துக்கு உங்களை பெண்ட் எடுத்துகிட்டு தான் போவார். வாழ்க்கையில் ஒரே ஒரு சண்டே ஒரு 2 ஹவர் தூங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ எலான் மஸ்க் சொல்கிற மாதிரி தான், ஐ ஒர்க், ஐ ஸ்லீப், திரும்ப நான் ஒர்க், ஐ ஒர்க், ஐ ஸ்லீப், ஐ ஒர்க், அவ்வளோதான். இதுதான் உங்கள் வேலை. அதே கம்மி. ஐ ஒர்க், என்ன நோ ஸ்லீப், திரும்ப ஐ ஒர்க், ஐ ஈட், ஐ ஒர்க், இதே மாதிரி தான். நடுவில் கொஞ்சம் இந்த ஸ்லீப்புக்கு இப்போலாம் வருமே, இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? தொடர்ந்து ஒர்க்லேயே வச்சுருப்பார், ஜெயிக்க வைப்பார். உங்கள் கனவுகள் ஜெயிக்க போகுது. வாழ்க்கையில் பெரிய விஷயமே என்னென்னா, நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம், நான் இப்படி ஜெயிக்க போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு, அது நடக்கும்போது கிடைக்கிற கிக்கு இருக்குது பாருங்கள், அதுதான் வாழ்க்கை நிஜமான கிக்கு. ஒரு தொழில் எடுக்கிறோம், நம்ம அதில் ஜெயிக்கணும் சார், அதை விட வேறு என்ன வேலை? அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கவலையப்படாதீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை அடைவது என்பது திண்ணம். 200% நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த சனிப்பயிற்சி யாருக்கு பாசிபிளோ இல்லையோ, யாருக்கு சூப்பரோ இல்லையோ, உங்களுக்கு சூப்பர். காரணம் என்னன்னா 7ஆம் இடத்தை சனி பார்த்து விடுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அதான் கலக்க போறீங்க. மீனராசிக்காருக்கு 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம், இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே, இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நடுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து, எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி, அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா, கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகிரனும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.